என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம். மாசி மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை. இன்னைக்கு காலையில் 7:54 வரைக்கும் சந்திர பகவான் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். பிறகு உத்திரம் நட்சத்திரத்தில் அனுகூலம் செய்ய போகிறார். மேஷராசி என்பர்களே, பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். நம்முடைய பேங்க் பேலன்ஸ் தக்க சமயத்தில் நமக்கு உதவி செய்கிற மாதிரி தான் இந்த பூர்வ புண்ணிய அனுக்கிரகம். நமக்கு தேவையான நேரத்திலே முன் ஜென்மத்தில் நம்ம பண்ணின புண்ணியங்கள் காக்கும். அதைத்தான் தர்மம் தலைகாக்கும் சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் இன்னைக்கு வரும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, ஒரு பழைய வீடை விற்கிற முயற்சி, ஒரு புது வீடு வாங்குற முயற்சி, அதெல்லாம் ரிஷபராசிக்காரா இப்போ இருந்துருக்கா, அதெல்லாம் வெற்றிகரமாக அமையும். தாயாரோடு பெற்ற தாயோடு அப்பப்போ ஒரு கருத்து மாறுபாடு வந்துட்டு போகிறது, அது வராமல் பார்த்துக்கணும். தாயினால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம், இந்த தாயும் சாபம் போட மாட்டா, ஆனால் மனசுக்குள்ள ஒரு பெற்ற தாயை கொதிக்க வைக்கக்கூடிய, தாயுடைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய வாழ்க்கை நிறைய பாதிப்புகள் பிற்காலத்தில் ஏற்படும். தாயின் மனசு குளிரும்படி பார்த்துக்கணும். இந்த நாள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு. நல்ல பண வருமானம் இன்னைக்கு வரும். மிதுன ராசி என்பர்களே, விநாயகப் பெருமான் வழிபாட்டு செய்யக்கூடியவர்களுக்கு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். இன்னைக்கு ஒரு நல்ல பணவரவு வேணும்னு சொன்னா இன்னைக்கு நாட்டு வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த நாட்டு வெல்லத்தில் பிள்ளையாரை பிடிச்சி அவருக்கு சந்தன குங்குமம் வச்சு தீப தூபம் காட்டணும். நல்ல பண வருமானம் வரும். யாரெல்லாம் பண வருமானம் இல்லைன்னு சொல்கிறாளோ, தொடர்ச்சியாக நல்ல பண வருமானம் வரணும்னா அப்போ ஜோதிடம் பார்க்க ஒரு வாழ்க்கை நான் அதை தான் சொல்லுவேன். நாட்டு வெல்லத்தை எடுத்து பிள்ளையாரை பிடிங்கோ, அவருக்கு சந்தன குங்குமம் எடுங்கோ. எந்த நேரத்தில் செய்யணுங்கிறது அவரவர்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த நேரத்தை பிடிக்கணும். குபேர நேரம்னு பேர். அந்த நேரத்தை பிடிக்கணும். அவரவர் ஜாதகத்திலே குபேரன் எங்கே இருக்கிறான்னு பார்த்து அந்த நேரத்தை பிடிச்சி அந்த பிள்ளையாருக்கு அப்படி செய்யும்போது செல்வ செழிப்பு வருது. அது செய்த பிறகு சொல்கிறாங்க, சார் எங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வருமான வளர்ச்சி வந்துருக்குறாங்க மிதுன ராசிக்காரங்க. இன்றைக்கி கல்வி நிலை உயரும். ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபார தொடர்புகள் விரிவடையும். கடகராசி என்பர்களே, உங்கள் பேச்சு பிறரை கவரக்கூடியதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுப செய்திகள் கூடி வரும். கல்யாண செய்தி கூடி வரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிம்மராசி என்பர்களே, ஜென்மத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கும்போது ஒரு பரபரப்பு நமக்கு இன்னைக்கு இருந்துட்டே தான் இருக்கும். ஏதாவது சிந்தனை மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து என்ன முடிவுகள் எடுப்பது, அடுத்து என்ன முடிவு எடுப்பது, எப்படி செயல்படுவது அப்படிங்கிற சிந்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு ஓடிண்டே இருக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுடைய உழைப்பு கடின உழைப்பாக இப்போ இருக்கும். உறவுகளை அனுசரித்து போகணுங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் பெரிய முன்னேற்றம் எல்லா வகையிலும் உண்டு. கன்னிராசி என்பர்களே, சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் காரணமா ஊர் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம் பலருக்கு இப்போ ஏற்படும். சிலருக்கு கொஞ்சம் கழிவு உறுப்புகள், மறைவு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கணும். இந்த கால்வலி போன்ற தொந்தரவுகள் சில கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்குது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நல்ல வேலை கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய அற்புதமான நாள். இன்னைக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடணும். வெத்தலைங்கிறது வெற்றி இலை. அதனால் ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டால் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாளில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. உங்கள் கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும்.
முயற்சிக்கக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி வரும். சுப செய்திகள் கூடி வரும். ப்ரமோஷன் செய்தி வரும். ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதங்கள் தரும். கருடனை வழிபடுவதும் இன்னைக்கு நன்மைகளை தரும். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். நிறைய புத்தகங்கள் படிப்பது, சமூக வலைத்தளத்திலே ஈடுபாட்டோடு நடந்து கொள்வது, அலுவலக பணிகளை வேகமாக செய்வது, டயத்திற்குள்ள காரியத்தை முடிக்கிறது, வேகமாக செயல்படுவது, சிந்தனை செய்வது என்று இந்த நாள் ஒரு அமர்க்களமாக அற்புதமாக இருக்கு. எல்லா முயற்சியிலும் வெற்றி. தனுசு ராசி என்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் போகிறது ஒரு விசேஷம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வந்து அமையும். எதிர்பார்க்கக்கூடியவர் உங்களை சந்திப்பார். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். தொலைதூரத்து பயணங்கள் அமையும். புத்தகம் எழுதுவது, கவிதைகள் எழுதுவது, கட்டுரை எழுதுவதற்கெல்லாம் பெரிய முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். கொஞ்சம் தியானம் யோகான்னு செய்யணும். சிலருக்கு மூச்சு பிரச்சனைகள் இருக்கலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மகர ராசி என்பர்களே, இந்த நாளில் ரொம்ப பொறுமையாக நம்ம செயல்படணும். யாரையும் பகைச்சிக்கவும் வேண்டாம், யாரையும் குறை சொல்லி பேசவும் வேண்டாம். உடம்பில் ஒரு அலுப்பு வந்துட்டு போகும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பிஸ்னஸ் லாபம் தரும். நல்ல காசு பணம் வருமானம் நல்லா இருக்கும். கும்பராசி என்பர்களே, சந்திர பகவானுடைய அனுகூலம் காரணமாக வெளிநாட்டு வாய்ப்பு அப்படி கூடி வரப்போகிறது. எப்போ ஃபாரின் போகலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் வரும். நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் தன லாபம் தரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு தரும். கல்யாண செய்தி கொண்டு வந்து தரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகூலத்தினால இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் படித்த படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிலாம் சொல்லின்றது ஒரு காலம். இப்போ எந்த வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் போகணும். நல்ல சம்பளம் கிடைக்குமா அப்படிங்கிற காலம் இது. நல்ல சம்பளம் கிடைக்கும். சிலருக்கு ஹவுசிங் லோன் இன்னைக்கு சேங்ஷன் ஆகும். பர்சனல் லோன் எதிர்பார்க்கிறவர்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கும். திருமணத்தை பற்றிய செய்தி சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம், பிஸ்னஸ் விஷயம் எல்லாவற்றிலும் வெற்றி உள்ள நல்ல நாள், அமர்க்களமான நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?